உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம கோயில்கள்லாம் போகிற வழக்கம் உண்டு இல்லை? அப்போது பல காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி காட்சிகள் மறுநாள் பத்திரிகைகள்லேயும் புகைப்படமாக வரும். அது மாதிரி தொலைக்காட்சிகள்லேயும் காணொலியாக வரும். யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே வரும். என்ன மாதிரி காட்சி அப்படின்னா, இந்த முக்கிய விருந்தினர்கள் அப்படின்னு சில பேர் விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, இறை வழிபாட்டு தலங்களுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அவங்களுக்கு கடவுளை விட, இறையை விட அதிகமான மரியாதை, அதிகமான மாலை மரியாதை, பட்டு வஸ்திரம் சாத்துறது என்ன, அவங்க பின்னாடி 100 பேர் ஓடுறது என்ன, அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது என்ன, பரிவட்டம் கட்டுறது என்ன, பட்டு புடவை அப்படியே எடுத்து அள்ளி கொடுக்கறது என்ன அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக அந்த மாதிரியான படாடோபம் நடந்துட்டுருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நாம் வழக்கம் போல் இயல்பாக ரொம்ப எளிமையாக க்யூவில் நின்றுட்டுருப்போம், எப்படா சாமி தரிசனம் கிடைக்கும்னு. ஆனால் இந்த விஐபி எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எளியவர்களை கோயிலுக்குள்ளேயே விடுவாங்க. அது வரைக்கும் வெயிலில் கால் கெடுக்க நின்றுட்டுருக்கணும், குழந்தை கத்தும் ஆனாலும் நிற்கணும், வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டுருக்கு கர்ப்பிணி பெண்களும் நிற்கணும். ஆனால் விஐபிஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அவங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்படியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் இல்லையா? அவங்கள உட்காத்தி வைப்பாங்க, நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு அவங்களுக்கு எல்லா விதமான மரியாதையும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். இதுதான் இன்னொரு ஆச்சரியம். வள்ளல் பிரான் எதையெல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறார், அவதானித்திருக்கிறார். வாழ்ந்தது வெறும் 51 வருஷம்தான் வாழ்க்கை. ஆனால் அதற்குள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் பார்வையிலிருந்து தப்பாமல் வந்திருக்கிறது. சரி, இப்போதான் இந்த மாதிரி படாடோபமான அவர் வாழ்ந்திருந்த காலத்திலேயும் அவர் அனுபவித்த விஷயத்தை தானே இந்த பாடலில் பதிவு செய்கிறார். அந்த சிதம்பரம் கோயிலில் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பப்பட்டவர் நம்முடைய வள்ளலார். அப்படின்னா உள்ளே அனுப்பப்பட்டவர்களோட பட்டியல் எங்கே போச்சு தெரியாது, அவங்க உள்ளே போன அந்த விஐபிஸ் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு மாலை மரியாதை நடந்திருக்கும் அது பற்றின விஷயம் தெரியாது. அவர்கள் யாரையும் மக்கள் மனதில் நினைவிலேயே இல்லை. ஆனால் வள்ளல் பிரான் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இறை வழிபாட்டு தலங்களில் இறைக்கு தான் முதல் மரியாதையை தவிர வருகின்ற மனிதர்கள் இயல்பாக சாதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்லுகின்ற ஒரு பாடல் 6ஆம் திருமுறையிலிருந்து. அங்கே உன்றன் அன்பர்கள் எல்லாம் அமர்கின்றார், இங்கே நீதான் என்னளவு இன்னும் இறங்காயேல், எங்கே போகன் யாரோடு நோகன் எது செய்கேன், செங்கேள் வேணி திங்கள் அணிந்து அருள் சிவனேயோ. 6ஆம் திருமுறையில் 5344வது பாடலா வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். மிகவும் அழகான பாடல். அங்கே உன்னுடைய அன்பர்கள் அமர்கின்றார், ஏன்னா அவங்களுக்கு விஐபி மரியாதை. உன்னுடைய அன்பர்கள்னு சொல்றது ஒரு கேலி பொருள். அவர்கள் படாடோபமாக இருக்கிறார்கள், பகட்டாக இருக்கிறார்கள். நான் இந்த பதவி வகிக்கிறேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு முதல் மரியாதை கிடையாதா? அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ என்ன விடணும், நான் இந்த ஆளாக்கும், நான் இவரோட உறவினராக்கும், நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். இந்த ஈகோ, அவர்களைத்தான் அன்பர்கள் என்று சொல்கிறார் வள்ளல் பிரான். அவர்கள் அமர்கின்றார், அதுதான் கூடுதல். நீங்கள் ஐயா அங்கே உட்காருங்கய்யா, உட்கார்ந்து நிதானமாக பாருங்கய்யா, அங்கே உட்கார்ந்தா வசதியாக இருக்கும், அங்கே கருவறைக்குள்ளே பார்க்குறது வசதியாக இருக்கும். அம்மா அம்மா நீங்கள் இங்கே உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்கள் இஷ்டம் போல பாருங்க என்று சொல்லுகின்ற இந்த வாசகங்கள், வசனங்கள், உரையாடல்கள் எல்லாம் நம்ம கேட்கறதாங்க. இதெல்லாம் என்ன புதுசாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் இயல்பாக கோயில்களில் இறை வழிபாட்டு தலங்களில் நாம் கேட்பது தான். அதைத்தான் சொல்கிறார். உன் அன்பர்கள் எல்லாம் அங்கே அமர்கின்றார், உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ராஜ உபசாரம் நடக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்குது, நம்மை போன்ற எளியவர்களுக்கு என்ன நடக்குது, அதே தான் வள்ளல் பிரானுக்கும் நடந்திருக்கிறது. ஏன்னா அவர் எங்கேயுமே படாடோபமாக போய் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை இல்லையா? அதனால் அவர் தனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறார் பாருங்க. அங்கே உன்றன் அன்பர்கள் எல்லாம் அமர்கின்றார், இங்கே நீதான் என்னளவு இன்னும் இறங்காயேல், எங்கே போகன் யாரோடு நோகேன் எது செய்கேன். இவ்வளோதாங்க கேள்வி.
நீ எனக்கு அருள் பண்ணலேனா, நீ எனக்கு இரக்கம் காட்டலேனா, நீ எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுக்கலேனா நான் எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, எதை நொந்து கொள்வது? எனக்கு அந்த கோயிலோட தலைவரை தெரியுங்க, நான் அவர்கிட்ட போய் சொல்லிடவா? இல்லை, வள்ளல் பிரான் வேண்டாம் என்கிறார். நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போயிடவா? இல்லை, வள்ளல் பிரான் வேண்டாம் என்கிறார். நீங்கள் இவ்வளோ ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு கொடுத்தா நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி முதல் வரிசையில் கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னும் பல கோயில்களில் பல திருத்தலங்களில் இந்த மாதிரியாக இறையை வைத்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வள்ளல் பிரான் வேண்டாம் என்கிறார். நான் இயல்பாக என்னுடைய விருப்பப்படி, என்னுடைய முறைப்படி, என்னுடைய வரிசைப்படி வர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அன்பர்கள் எல்லாம் உள்ளே அமர்கின்றார். எனக்கு இன்னும் கருணை வரலையா, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு இன்னும் கருணை வரலையா, எனக்கு உன்னுடைய தரிசனத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு தரமாட்டியா, நான் இப்படி எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் வந்து நிற்கிறேனே, யாருடைய தயவும் இல்லாமல் உன்னை தரிசிக்க வந்திருக்கிறேனே. எத்தனை கேள்விங்க இந்த 4 வரி பாட்டில் இல்லை? அடுக்கி 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 நாம் கூட யாராவது விருந்தினர்கள் வந்தால் வாங்க வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எல்லாருக்கும் முன்னாடி நாம் போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம். போகிறோமா இல்லையா? அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். ஒரு சாதாரண 4 வரி பாட்டுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதற்குள் இத்தனை அடர்த்தியான அர்த்தங்களை பொதிந்து வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அது நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப, நம்முடைய அனுபவங்களுக்கு ஏற்ப, நமக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கு ஏற்ப, நமக்கு ஏற்பட்ட விஷயங்களுக்கு ஏற்ப நாம் இந்த பாடலை விரித்து 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கா. அந்த அளவுக்கான கருத்து பொதியலாக நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அதில் எங்கே நம்ம அந்த வித்தியாசத்தை உணரணும்னா, அன்பர்கள் எல்லாம் அமர்கின்றார், ஆனால் எனக்கு நீ உன்னுடைய கருணையை காட்டல, அப்போ நான் எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, எதை நொந்து கொள்வது? இது வள்ளல் பிரானின் குரல் மட்டுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது. வள்ளல் பிரானின் குரல் மட்டுமல்ல, எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாத, இவர் எனக்கு நன்றாக தெரிந்தவர், இவருக்கு சிறப்பு தரிசனம் அளிக்க வேண்டும் என்பதான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு போகாத எளியவர்களின் குரலாக வள்ளல் பிரான் கொடுக்கிறார் என்றால் இது மக்களின் குரல், ஜனநாயகத்தின் குரல். ஆன்மீகத்தில் ஏது ஜனநாயகம் என்று கேட்கலாம், ஆன்மீகமும் ஜனநாயகம்தான். அப்படியான ஒரு புதுமையை, புரட்சியை செய்தவர் தான் நம்முடைய வள்ளல் பிரான் என்கின்ற சித்தர் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு 4 வரி பாட்டு. சரி, வள்ளல் பிரானையே இந்த மாதிரி புலம்ப வைத்த இறைத்தலங்கள், அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கைப்பிடிக்குள் வைத்திருக்கின்ற மக்கள், அவர்கள் விருப்பம் போல் அன்பர்களை உட்கார வைக்கின்றார்கள் என்று சொல்லி எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. எங்கே போகேன், யாரோடு நோகேன், எது செய்கேன், செங்கேள் வேணி திங்கள் அணிந்து அருள் சிவனேயோ. இறையை பற்றி ஒரு சித்திரத்தை, சொற்சித்திரத்தை கொடுக்கிறார். ஆனாலும் வள்ளல் பிரான் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து விட்டார். சரி, இப்படி அவருக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீங்கள் ஏங்க போகணும் அப்படின்னு கூட சிலர் வாதம் செய்யலாம். எல்லோரும் செல்லக்கூடிய இடத்தில் எல்லோருக்கும் சமமான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் மிக முக்கியமே தவிர ஏன் போகணும், போகாமல் இருக்கலாமே, இப்படி கேள்வியெல்லாம் வேணுமா, விஐபினா பின்ன முக்கியம் இல்லையா, இதெல்லாம் விதண்டாவாதம் என்பது வள்ளல் பிரானுக்கும் தெரியும். அதனால்தான் இந்த பாடலை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சமாவது யோசிக்க துவங்கும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.